மக்களே, இன்றைக்கி நம்முடைய எஸ்டிபி எம்ப்ளாய் தினம் தினம் செத்துனுக்கிறாங்க தொழிலாளி ஒருத்தராக. இவங்க என்ஓசி கொடுக்க மாட்டேன்றாங்க. கோர்ட் ஆர்டர் 2007 வந்து கோர்ட் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. எம்ப்ளாய்க்கு 50% விஆர்எஸோ வீடு அவங்களே சொந்தம் ஆக்கணும் அப்படின்னு 2007 கொடுத்தாங்க. ஸோ 2007 கொடுத்ததும் இந்த பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க, அதை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு முனிசாமி எம்பி எக்ஸ்எம்பி அவர் என்ன பண்ணார், இல்லை பிரதேசி ஃபோட்டோ வேணும் அதனால வேண்டி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு பரிதான் நாயக் அவங்க எம்டியாக இருந்தாங்க. அந்த டைமில் இதெல்லாம் எடுத்துன்னு போட்டு ஃபோட்டோ போட்டு எடுத்துன்னு வந்தார். இஷ்யூ பண்ணுற வேலைக்கு எலெக்ஷன் வந்து கேபினெட் சேஞ்ச் ஆகிடுச்சு. கேபினெட் சேஞ்ச் ஆகிட்டு ஒன்றரை வருஷம் ஆகி போச்சு. சச்சிரஞ்சன் ஓய்வு செத்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நாங்கள் ஸ்டடி பண்ணுற தரேன்னு இது வரைக்கும் கொடுக்கல. இன்றைக்கி வந்த நோக்கமே தினம் தொழிலாளி சாவரம் அவனுடைய சர்டிஃபிகேட் தான். இப்போ இவர் என்னன்றாரு, பவன்குமார் லாஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ண சொன்னார், இல்லை நீங்கள் பொசிஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒன்றும் யூஸ் இல்லை, என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு பவன்குமார் சொன்னார் லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்டில் முனிசிபாலிட்டியில். இப்போ இந்த கமிஷனர் சொல்கிறாரா அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை, நீங்கள் இது ஈகாத்தா கொடுங்க எம்ப்ளாய்க்குன்றாங்க. இவங்க கேட்டால் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, நாங்கள் போஸ்ட்மேனு, எனக்கு வந்து டெல்லியிலேருந்து ஆர்டர் வரணும் அதனால வேண்டி நாங்கள் எதுவும் கொடுக்குற மாதிரி இல்லை. சரி எப்போ வருதுன்னு அது மாதிரி இல்லைன்றான் ஒன்று. ரெண்டாவது இந்த பார்க் சனி ஸ்கூலு கவர்மெண்ட் என்ன பண்ணுறான்னா, சம்பத்குமார் எம்டிஆர் இருக்கும்போது அந்த ஸ்கூல் வந்து எல்லாருக்கும் வந்து அவர் இஷ்டமாக நியமிச்சார். ஒரு கமிட்டி மேல் பண்ணி நீ நடத்துன்னு அன்எக்ஸ்பெக்டட் அவர் கோல்டு கேஸில் இன்வாய்ட் எடுத்து எப்படின்னா கவர்மெண்ட் லெட்டர் அமைச்சுக்கிறாங்க என்கிட்ட, அவரை ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால் வேண்டி அவர் டெம்பரரி இருந்தார், அது போயிட்டார். அதனால் வேண்டி ஸ்கூலெல்லாம் நாங்கள் யாருக்கும் கொடுக்குறதில்ல. ஆஸ் ஏ ரூல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லேண்ட் இது பில்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பேஜமில், அதனால் நாங்கள் கர்நாடகா கவர்மெண்ட் கான்டாக்ட் பண்ணுறோம். கவர்மெண்ட் என்ன சொல் டிசிஷன் இருக்குது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. இப்போ அதுக்கு அது மதியில் வந்து நாங்கள் தான் கமிட்டின்னு போர்டு ஒன்று போட்டுன்னு எங்களுக்கு தான் ஸ்கூலில் நல்லா ஒரு சிலர் வந்து எங்களுக்கு தான் கேட்குறாங்க, நான் நடத்துகிறேன் ஸ்கூலில் டீச்சர் இல்லை, நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம், நான் சம்பளம் கொடுக்குறேன்னு. நீங்கள் யார் பண்ணாக்கா அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் வந்து எக்ஸ் ஸ்டூடெண்ட்டுன்றார். நான் என்ன நீ எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆகிட்டு 10 லட்சம் செலவு பண்ணி நான் வேணான்னு சொல்கிறேன். கமிட்டி பண்ணு பிஜேபி எக்ஸ்எம்எல்ஏ அசோசியேஷன் 2 பேர், எம்பி சைடில் 2 பேர், எம்எல்ஏ சைடில் 2 பேர், 6 பேர் போட்டுக்கோ. கமிட்டி வை, நாங்களும் கவர்மெண்ட் வரோம், யார் எஜுகேஷன் மினிஸ்டர் நாங்களும் பேசுகிறோம், பிரின்சிபல் செக்ரட்டரி நாங்களும் பேசுகிறோம். இந்தமாரி வந்து கவர்மெண்ட் நடத்த முடியல, கவர்மெண்ட் ஐடி ஸ்கூலு டீச்சருங்களுக்கு சம்பளம் இல்லை, சரியான எஜுகேஷன் இல்லை, அதனால் நீங்கள் வந்து எங்கிட்ட கொடுங்க, ஆண்டர் பண்ணுங்கள், நாங்கள் நடத்த நாங்களும் உங்க கூட வரோம். அதை விட்டுட்டு நாங்கள் தான் ஸ்கூலுக்கு பழைய ஸ்டூடெண்ட்டு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் ஸ்டூடெண்ட்கிட்ட பணம் வாங்கி 25-30 லட்ச ரூபாய் ஸ்கூலுக்கு செலவு பண்ணிக்கிறாங்க. கேட்டாக்கா நாங்கள் இந்த ஸ்கூலில் படித்தோம், அதனால இந்த ஸ்கூலில் எங்களுக்கு தேவைன்றாங்க. நாங்கள் இந்த மைன்ஸுக்காக பாடுபட்டோமே, இந்த மைன்ஸில் பல பேர் செத்துட்டானுங்களே. நம்ம நாளைக்கு நாங்கள் எல்லாம் செத்துருவோம், நாளைக்கு என் பிள்ளைங்களோ என் பேர பிள்ளைங்க படிக்கணும்னா அன்றைக்கி நீ தனியார் எடுத்துட்டாக்கா நாளைக்கு 25 லட்சம் 30 லட்சம் கேட்பேன், எங்கே போவாங்க எங்கள் எம்ப்ளாய் பிள்ளைங்க? ஸோ அதனால் டிசிஷன் வந்து கவர்மெண்ட் எடுக்கணும்னு. ரெண்டாவது இந்த கல்யாண மண்டபம் வந்து கோர்ட்டில் கேஸ் இருந்துச்சு, தனியார் நடத்தியிருந்தாங்க. யார்? இதே சம்பத்குமார் தான், சம்பத்குமார் நாதன் இன்னும் யார் ராஜா, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சு நடத்தியிருந்தாங்க. ரைட், நம்ம எங்கே நடத்தாங்களே நடத்தி விட்டோம். கோர்ட்டில் கேஸ் ஆச்சு. கோர்ட்டில் கேஸ் ஆன பிறகு எம்ப்ளாய்க்கு சாதகம் வந்துச்சு. ஏன்னா இந்த லேண்டு வந்து பியூர்லி வந்து பிஜம்பல்து, ஸ்ட்ரக்சர் வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனில் கட்டினது. ஸோ அதனால் வந்து அந்த செலவு வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் வருது இல்லையா, அந்த கணக்கு எங்களுக்கு காட்டணும். வெல்படுது என்ன பண்ணிக்கிறீங்க, எவ்ரி 1 இயர் மீட்டிங் பை ரெப்ரசன்டேட்டிவ் மெம்பர் கூப்பிட்டு எங்கிட்ட கணக்கு என்ன பண்ணோம், நாங்கள் சொல்கிறோம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இல்லை ரெவல்யூஷன் பண்ணணுமா, என்னென்ன வேலை நடக்கணும்னு சொல்கிறோம், அதை பண்ணிட்டு அதுக்கு யூஸ் பண்ணுங்க. பட் ஸ்கேட்டிங்கோ அம்பேத்கர் மாரிகுத்தில் இருக்கிறது உங்களுக்கு கவர்மெண்ட்டு, நீங்கள் எடுத்துங்க அந்த பணத்தை என்னென்ன பண்ணீங்க, எங்களுக்கு இந்த நேரம் இது. அப்புறம் அந்த ஜிம்கானா கிரவுண்ட் கேட்டோம், அது வந்து பல பிளேயரை உருவாக்கின இடம், அதனால் இல்லை அது ரெவல்யூஷன் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் இப்படி தான் சொல்கிறதோட சரி செய்யறதில்ல, அடிக்கடி வந்துருக்கணும். இப்போது நீங்கள் முக்கியமாக வந்து இன்றைக்கி வந்து சிஎஸ்ஓவும் ஓஎஸ்டி பார்க்க வேண்டியது என்ன ரீசனுக்காக பார்த்தீங்க, எம்ப்ளாய்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? எம்ப்ளாய்க்கு பொசிஷன் சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்குறேன், காத்தா எப்போ தரேன், அவன் தான் சொல்லிட்டா இல்லையா 2 டேஸில் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீ இன்ஃபார்ம் பண்ணு, எனக்கு 2 டேஸில் சொல்ல காட்டி அகைன் தேர்ட் வந்து இதேமாரி எம்ப்ளாய் பொண்டாட்டி பிள்ளைங்க யாராக இருக்காங்க எம்ப்ளாயெலாம் கூப்பிட்டு வந்தீங்க, இங்கே திரும்பி தானே பண்ணுவோம். இன்றைக்கி உட்காரன்னா எம்பிஎல்லாம் வராது வாங்கினான்ட்டாங்க, 2 டேஸ் டைம் கட்டுறாரு. 2 டேஸ் எங்களுக்கு சொல்ல கட்டி அகைன் நாங்கள் இப்போ பாம்ப்ளேட்லாம் போடல. பாம்ப்ளேட் நாங்கள் திடீர்னு வரும்போது என்னன்றாருனா இவர் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் பார்க்க முடியாதுன்றாரு. போர்டு பார் கம்பெனி ரன் பண்ணும்போது செட்டிக்காக இருக்கும்போது எம்ப்ளாயி உள்ள விடுவான். இவங்க ஒன்றும் பண்ணல, ஃபோக்கஸ் பண்ணல, எதுவும் தெப்ட் பண்ணல, எதுவும் பண்ணல, குறுக்கு வழியில். அப்போ ஓப்பனத்தை வந்து விட மொபைல் எடுத்துன்னு போட்டோம் பார்க்கட்டும், உனக்கு தான் நஷ்டம். ஸோ அதனால் பிரச்சனைங்க இப்படி ஆயினுக்குது, வருத்தம் விடுங்க எங்கே ஆயினுக்குது. இதெல்லாம் கேட்குறது தான் எம்ப்ளாய்க்கு என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் 2 வருஷம் பொறுத்திருந்தோம், அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஓஎஸ்டி இருந்தால் அவன் செத்து போட்டான், அது பதில் இவர் வந்தார், எனக்கு ஒன்றும் தெரியலன்னு 1 வருஷம் காலம் தள்ளிட்டார். ஸோ அதனால் இவர் இன்னும் 2-3 நாள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு. 2-3 டேஸில் அவர் எம்ப்ளாய்க்கு வீடு எப்போ கொடுக்குறீங்க. பட் செட்டில்மெண்ட் வந்து கோர்ட்டில் கேஸ்க்குது, கோர்ட் கேஸ் வந்து டேட் டிக்ளேர் ஆகி கூட வரல. அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை வந்து கண்டெம்ட் கோர்ட் நான் தான் ஃபைல் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டைம் கோர்ட்டில் கேஸ் வந்துச்சு, கோர்ட்டில் 39
சீரியல் நம்பர் 1 வச்சு கான்ஃபரன்ஸ் காலில் வந்து டெல்லியில் பேசினாங்க. பேச பிறகு நெக்ஸ்ட் டேட் அப்ஜெக்ஷன் ஏதோ கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துக்குறோம். அதனால டேட் வரும். டேட் வந்த பிறகு கண்டெம்ட் கோர்ட் என்ன ஆகும், அது கோர்ட் செட்டில்மெண்ட்டில். பட் வீடு எம்ப்ளாயிங்களுக்கு இதெல்லாம் வந்து சரி பண்ண கேட்குறோம். ನಾವು ಹೇಳಿದಿರ ಇಲ್ಲೆಲ್ಲ ನಾನು ಭವಿಷ್ಯ ಚರ್ಚೆ 2 ವರ್ಷ ಆಯ್ತು. 1000 ಜನ ತಿರೋಗಿದ್ದಾರೆ. ನಾನು ಮಾತಾಡಿದ ತಾವು ಇಲ್ಲಿ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಮೀಟಿಂಗ್ವರೆಗೂ ಅವಾಗೂ ಬಂದಿದ್ರು. ತಾವು ಹೇಳಿದ್ರ 27 ಆಗಸ್ಟ್ 25 ಸೆಕ್ಷನ್ ನಡೀತಿದೆ. ಸೆಕ್ಷನ್ನಲ್ಲಿ ನಾನು ಮಾತಾಡಿ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಈ ನಡುವೆ ಸುಮಾರು ಜನ ತಿರೋಗ್ಬಿಟ್ಟೆ ಸರ್. ಊಟಕ್ಕೆ ಕಷ್ಟ, ಸಾಯ್ತಾ ಇದ್ವಿ. ಈ ಥರ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ. ಈ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಹೇಳಿದರೆ ನಾನು 2 ದಿವಸ ಕೇಳ್ಕೊಟ್ಟು ಡೇಟ್ ಹೇಳ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. 2 ಮಂತ್ಸಲ್ಲಿ ಮಿನಿಸ್ಟರ್ ಬರ್ತಾರೆ ಪೊಸಿಷನ್ ಸರ್ ಅದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದಾರೆ ಟೋಟಲ್ 2700 ಏನಿದೆಯೋ ಎಲ್ಲರಿಗೂ ಪೊಸಿಷನ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟು ವಿತ್ NOC. ಸೊ ಅದಕ್ಕೆ ಹೇಳಿದ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಕ್ಯಾಂಪೇನ್ ಬೀಗಾರ್ ಕ್ಯಾಂಪೇನ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಎಲೆಕ್ಷನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ನಮ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ಇಲ್ಲ ಅವ್ರು ಈ ಮನೆಯದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದೇ ಮನೇಲಿ ಸರ್ ಇವಾಗಲೂ ಮಾತಾಡಿದ್ರು ಅವ್ರ ಹತ್ರ. ಅವ್ರು ಅದೇ ಹೇಳ್ತಾರೆ. ನಾನು ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನೆ ನಾನು ಮಿನಿಸ್ಟರ್ನ. ಅವರು ಮತ್ತು ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಅವರು ಬರ್ತಾರಂತೆ. ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಅವರು ಕಿಶನ್ ರೆಡ್ಡಿ ಇಬ್ಬರು ಬರ್ತಾರೆ. ಇಲ್ಲೇ ಒಂದು ಫಂಕ್ಷನ್ ಮಾಡಿ ದೇ ಆರ್ ಪ್ಲಾನಿಂಗ್ ಟು ಗಿವ್ ದ ಪೊಸಿಷನ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ವಿತ್ ಸರ್ ಇವ್ರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಎಷ್ಟಿದೆ 10/10 ಎಷ್ಟಿದೆ ನಿಮ್ಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದೇ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತಾರೆ. ಈಗ BJP ಬ್ರಿಟಿಷ್ ಸರ್ಕಾರ ಇರುವಾಗ ದಟ್ಟಿ ಅಟ್ಟೋದು ಆ್ಯಕ್ಚುಲಿ ರಾಜ್ ಬೆಸ್ಟ್ ಆಗ್ತದೆ ಬಿದ್ದುಬಿಟ್ಟು ಒಂದು ದಟ್ಟಿ ಮಾಡಿದ್ರು. ಆಮೇಲೆ ACC ಇದು ಮಾಡಿದ್ರು. ಈಗ BJP ಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಯಾವುದೂ ಇಲ್ಲ, ಎಲ್ಲ ನಮ್ಮದೇ ಓನ್, ನಾವೇ ಕಟ್ಕೊಂಡಿರೋದು. BJP ಲ್ಯಾಂಡ್ ಮಾತ್ರ ಇದೆ, ಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಯಾವುದಿಲ್ಲ BJP. ಅದಕ್ಕೆ ನಾವೇನು ಹೇಳ್ತೀವಿ 35-40 ಸೈಟು ಕೊಟ್ಬಿಡಿ ನಮಗೆ. ನಮ್ಮದು ಈಗ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಒಂದು ಸ್ಕೀಮ್ ಹೇಳಿದ್ದಾರೆ ಸರ್ ಎಲೆಕ್ಷನ್ ಕ್ಯಾಂಪೇನಲ್ಲಿ. ಶೆಡ್ಯೂಲ್ ಕಾಸ್ಟ್ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಅವ್ರಿಗೆ ಮನೆ ಕಟ್ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಅವರೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. ನಿಮ್ಮದು ಏನು ನಿಮಗೆ ಅಲಾಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಿದಾರೋ ಅದು ಫಸ್ಟ್ ಅಲಾಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಫಸ್ಟ್ ಅದು ಪೊಸಿಷನ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ತಗೊಳ್ಳಿ. ನಾನು ಪಕ್ಕಕ್ಕೆ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಈ ಒಂದು ಮನೆಯಿಂದ ಇನ್ನೊಂದು ಮನೆಗೆ ಒಂದು 20-30 ಅಡಿ ಡಿಫ್ರೆನ್ಸ್ ಇದೆ. ಹೌದು, ಅದನ್ನೇನು ಮಾಡ್ತೀರಾ ಅಂದರೆ ಅದನ್ನು ವಿಲ್ ಫೈಂಡ್ ಅ ಸೊಲ್ಯೂಷನ್ ಫಾರ್ ದಟ್ ಅಂತ ಹೇಳಿ. ಸರ್ ಇಲ್ಲ ಕೋರ್ಟ್ ಆದೇಶ ಏನಿದೆ ಅದಕ್ಕೂ ದೇ ವಿಲ್ ಫೈಂಡ್ ಅ ಸೊಲ್ಯೂಷನ್ ಫಾರ್ ಇಟ್ ಆ್ಯಂಡ್ ದೇ ಗಿವ್ ಯು. ನನಗೆ 30-40 ಸೈಟ್ ಕೊಡಿ ಅಂದರೆ ಇವಾಗ ಅದನ್ನೆಲ್ಲ ಮತ್ತೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ ಅವರು. BJP ಅವರು ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಏನು ಅವ್ರು ನಿಮಗೆ ಅಲಾಟ್ ಮಾಡಿದಾರೋ 15/20, 15/10, ಇಲ್ಲಾಂದರೆ 15/15, ಇಲ್ಲ 20/20 ಏನು ಅಲಾಟ್ ಮಾಡಿದಾರೋ ಅದನ್ನು ನಿಮಗೆ ಫಸ್ಟ್ ನಿಮಗೆ ಪೊಸಿಷನ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ವಿತ್ NOC ಕೊಡಿಸ್ತಾರೆ. ಈ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಏನು ಸರ್ ಯಾವುದು ನಮ್ಮದು 50% VRS ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಇಟ್ಸ್ ಇನ್ ದ ಕೋರ್ಟ್. ಸೊ ಟೇಕಿಂಗ್ ಅಬೌಟ್ ಸರ್ ಓಲ್ಡ್ ಎಂಪ್ಲಾಯಿ ಇರ್ತಾರೆ 10-15 ಅವರು ಆಲ್ರೆಡಿ ಕಟ್ಬಿಟ್ಟು 30-45 ಕಟ್ತಾ ಇದ್ದಾರೆ ಮನೆ. ಅದು ಸಾರಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ನೀವು ಅದರಲ್ಲಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಏನೋ ಮಾತಾಡಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಏನೋ ಬರುತ್ತೆ ಹೇಳ್ತಿರಲಿಲ್ಲ ಸರ್. 20 ಪ್ರೆಸ್ ಮೀಟ್ ಕೂಡ ಅದು ಹೆಂಗೆ ಸರ್ ಆಗುತ್ತೆ, ಪಾಸಿಬಲ್ ಆಗುತ್ತೆ? ಅದು ಮೈನಿಂಗಲ್ಲಿ ಕಟ್ತೀವಿ ನಾವು. ಮೈನಿಂಗಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ ಅಂತಂದು ಮೈನಿಂಗ್ ಎಂಪ್ಲಾಯಿ ತೀರೋಗಿದ್ದಾರೆ. ನಾವು ಮೈನಿಂಗ್ ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಆಗಿರೋದು. ಹಂಗೆ ನಮ್ಮ ಕಲೆ ಏನು ಸ್ವಂತ ಆಗುತ್ತಾ ಇಲ್ವಾ? ಯಾವುದಕ್ಕೆ? ಸೇಮ್ ಮೈನಿಂಗ್ ಮನೆ ಸರ್ ರಿಟೈರ್ಡ್ ಎಂಪ್ಲಾಯ್. 2700 ಏನು ನಿಮಗೆ ಲಿಸ್ಟ್ ಇದೆಯೋ ಅದು STP ವರ್ಕರ್ ಇವರು. ಓನ್ಲಿ ದಟ್ ವಿ ಆರ್ ಟಾಕಿಂಗ್. ಬಟ್ ಅದರ್ ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯ್ ಅಲ್ಲ ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ನೀವು ಗೌರ್ಮೆಂಟ್ಗೆ? ಗೌರ್ಮೆಂಟ್ ಓನ್ಲಿ ಫಾರ್ STP ಅವರು ಕೇಳ್ತಾರೆ. STP ಅವರು ಗೌರ್ಮೆಂಟ್ ಅಲಾಟ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ನೀವು BGML ಅವ್ರಿಗೆ ಇದು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? ನಾನು ಲೆಟ್ರ್ ಆಲ್ರೆಡಿ ನನ್ನ ಪ್ರಕಾರ ಕಳಿಸಿದ್ದೀನಿ. ಅದು ಹೋಗಿದೆ ಲೆಟ್ರು. ಸಾರ್ಗೆ ನಾನು ಲೆಟ್ರ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಇನ್ನೂ. ಅದು ನನಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ವಲ್ಲ? ನಿಮ್ಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಸರ್. ವಾಟ್ ಎವರ್ ಐ ನೋ ಐ ಆಮ್ ಟಾಕಿಂಗ್ ಓನ್ಲಿ ಗೌರ್ಮೆಂಟ್. ನೀವೇ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸರ್, ನಮಗೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಇಲ್ಲ, ನೀವೇ ಗೌರ್ಮೆಂಟ್. ನಿಮಗೆ ಇನ್ನೊಂದು 2 ತಿಂಗಳಲ್ಲಿ ನಿಮಗೆ ಪೊಸಿಷನ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ವಿತ್ NOC ಕೊಡ್ತಾರೆ. Sir, retired employees rent collection பண்ணிக்கிறாங்க சார். எவ்ரி மந்த் போறாங்க சார். ಡೋಂಟ್ ಕನ್ಫ್ಯೂಸ್ ಮೀ ವಾಟ್ ಎವರ್ ಇಟ್ ಇಸ್. ಸುಮ್ಮನೆ ನಾನು ಕನ್ಫ್ಯೂಸ್ ಮಾಡಕ್ಕೆ ನಿಮ್ದು STP ಏನಿದೆಯೋ 2700-800 ಜನ ಅವ್ರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೇ ಸತಿ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ದೀನಿ ನಾನು. ಅಲ್ಲ ಸರ್, ತಾವು ಒಂದು ಪ್ರೆಸ್ ಮೀಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ಈ ಥರ BJP ನಾನು ಮಿನಿಸ್ಟರ್ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತೀನಿ ಆಲ್ರೆಡಿ ಗಿವನ್. ನಾನು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಲ್ಲ ಮತ್ತೆ ಸರ್ ಯಾರು ಕೊಡೋದು? ಗೌರ್ಮೆಂಟ್ ಕೋರ್ಟ್ ಏನು ಆದೇಶ ಕೊಟ್ಟಿದೆ, ಗೌರ್ಮೆಂಟ್ ಕೊಡಬೇಕು 6% ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಎಂದು ಕೊಟ್ಟಿದೆ. ಅದು ಸ್ಟಿಲ್ ಇನ್ ಕೋರ್ಟ್. ದೇ ಹ್ಯಾವ್ ಗಾನ್ ಫಾರ್ ಅನ್ ಅಪೀಲ್. ಅಲ್ಲ ಸರ್, ತಾವು ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಅದು ಕೇಳಿದ ಇಲ್ಲ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಗೌರ್ಮೆಂಟ್. ಅದರಿಂದ ಯಾರು ಕಂಪನಿ ನಡೆಸ್ತಾರೋ ಅವ್ರ ಹತ್ರ ಈಸ್ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದಿರ ತಾವು ಪ್ರೆಸ್ ಮೀಟಲ್ಲಿ. ನಾನು ಏನು ಹೇಳಿದ್ದು, ಹೈಕೋರ್ಟಿಂದ ಮತ್ತೆ ದೇ ಹ್ಯಾವ್ ಗಾನ್ ಟು ದ ಒನ್ ಮೋರ್ ಅಪೀಲ್ BGML. ಕರೆಕ್ಟಾ? ಸೊ ಇಟ್ ಇಸ್ ಇನ್ ದ ಕೋರ್ಟ್. ನಾನು ಏನು ಸಜೆಷನ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಂದರೆ ಟೇಲ್ ಡಂಪಿಂಗ್ ಆ್ಯಂಡ್ ಆಲ್ ಇಸ್ ದೇರ್, ಪ್ಲೀಸ್ ಇನ್ಕ್ಲೂಡ್ ದಟ್ ಇನ್ ದ ಟೆಂಡರ್. 250 crores ಏನಿದೆಯೋ ಅದನ್ನು ರಿಲೀಸ್ ಮಾಡಿಸಿ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇರೋದು ನಾನು. ವೆದರ್ ದಟ್ ವಿಲ್ ಹ್ಯಾಪನ್ ಇನ್ ದ ಟೆಂಡರ್ ಆರ್ ನಾಟ್, ವಾಟ್ ಎವರ್ ಲೀಗಲ್ ಪ್ರೊಸೀಜರ್ಸ್ ಏನಿದೆ ಅಂತ ನೋಡ್ಕೊಂಡು ಮಾಡ್ತಾರೆ. ಕಂಪನಿ ಬಿಗಿನಿಂಗ್ ಹಂಗೆ ಹೇಳ್ತಾರೆ ಸರ್, ಗೌರ್ಮೆಂಟು ಇದೆಲ್ಲ ಸೇಲ್ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀವಿ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ.
ಗ್ಲೋಬಲ್ ಟೆಂಡರ್ ಬಿಟ್ಟುಬಿಟ್ಟು ಆ ಕಾಸನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಈಗ ಟೆಂಡರ್ನೂ ಬಿಟ್ಟಿಲ್ಲಲ್ಲ ಗೌರ್ಮೆಂಟು. ಬಿಡ್ತಾರೆ ಇದೆ ಸರ್ ಎಲ್ಲ ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟು ಸರ್, 1500 ಜನ ತೀರೋಗ್ಬಿಟ್ಟು ಸರ್. ಇನ್ನು ಯಾವಾಗ ಸರ್ ಬಿಡೋದು ನೀವೇ ಹೇಳಿ ಸರ್. ಅಲ್ಲ 25 ವರ್ಷದಿಂದ ನೀವು ಗಲಾಟೆಗಳು ಮಾಡ್ತಾ ಮಾಡ್ಕೊಂಡು ಇದ್ದೀರಿ. ಅಲ್ಲ ಒಂದು ನಿಮಿಷ ಸರ್ 1 minute. ಫ್ರಮ್ ಪಾಸ್ಟ್ 1 year ಐ ಆಮ್ ಫಾಲೋಯಿಂಗ್ ಇಟ್ ಅಪ್ ಆ್ಯಂಡ್ ಐ ಆಮ್ ಡೂಯಿಂಗ್ ಇಟ್ ಸೀರಿಯಸ್ಲಿ. ಯಾವುದೋ ಒಂದು ಹಂತಕ್ಕೆ ತಂದು ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. ನೀವು ಯಾವುದೋ 25 ವರ್ಷದಿಂದ ಎತ್ಕೊಂಡು ನನ್ನ ಮೇಲೆ ಗಲಾಟೆ ಮಾಡಿ ನೀವೇ ಬಾಸ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಿಮ್ಮ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ಗಲಾಟೆ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ சார் நாங்கள் ஒன்று தான் சார் கேட்க முடியும். ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಲ್ಲ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಿಗೆ ಸಾಲ್ವ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಂತ. ಮನೆ ಆ್ಯಂಡ್ ಐ ಗಿವನ್ ಅ ಸೊಲ್ಯೂಷನ್ ಫಾರ್ ಯರ್ 250 crores ಏನು ನಿಮ್ಮದು ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಇದೆಯೋ ಅದನ್ನು ಟ್ರೈ ಟು ಇನ್ಕ್ಲೂಡ್ ದಿಸ್, ಸಿ ಆಲ್ ದ ಲೀಗಾಲಿಟೀಸ್ ಆ್ಯಂಡ್ ಇನ್ಕ್ಲೂಡ್ ದಿಸ್ ಆಲ್ಸೋ ಆ್ಯಂಡ್ ರಿಲೀಸ್ ದಟ್ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಓಕೆ ಸರ್, ಅದು ಮಾಡ್ಕೊಡಿ ಸರ್ ಸಾಕು ನಮಗೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಫುಲ್ಲಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ಅವ್ರು ಎಲೆಕ್ಷನ್ ಕ್ಯಾಂಪ್ ಹಂಗೆ ಹಿಂಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ಈಗ ಬೀಗಾರ್ ಯಾರು ಗುಜರಾತ್ ನಿಮ್ಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಮಾತು ಕೇಳ್ತೀರಾ? ನಾನು ಹೇಳೋದು ನೀವು ಕೇಳಕ್ಕೆ ರೆಡಿನೇ ಇಲ್ಲ. ನಾನೇನು ಮಾಡಿ ಸರ್ ನಾವು ಕೇಳಕ್ಕೆ ರೆಡಿ ಇಲ್ಲ. ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಲ್ಲ, ಮತ್ತೆ ಕೇಳ್ತಾನೆ ಇದ್ದೀರಾ ನೀವು? ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದು ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಯ್ತು ಸರ್? ನಾವು 6 ತಿಂಗಳಾಯ್ತಲ್ಲ. ನಾವು ನೀವು ಓದ್ ತಗೊಂಡು ಬಂದ ತಕ್ಷಣ ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ಬಂದೀವಿ. ನಾವು ಎಷ್ಟು ಜನ ಒಂದು 300 ಜನ ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದೀವಿ, ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳಿದ್ವಿ, ನೀವೆಲ್ಲ ರೆಕಾರ್ಡ್ ಒಂದು ಮಾಡಿದ್ದೀವಿ. ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, 2000 ಇದು ಕ್ಲೋಸ್ ಆಗಿತ್ತು. 24 ಇಯರ್ಸ್ ಆಗದೆ ಇರೋದು ಏನೇನಿದೆಯೋ ಸ್ವಲ್ಪ ಏನೋ ಸರ್ಕಸ್ ಮಾಡಿ ನನ್ನ ಹಿಂದೆ ಇರೋ MP ಏನೇನು ಮಾಡಿದ್ರು, ಅವರು ಎಷ್ಟೆಷ್ಟು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದಾರೋ ಅದು ಅಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಟೇಜಿಗೆ ತಂದಿದ್ದೀನಿ. ನಾವು ಅವ್ರನ್ನೂ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಸರ್. ಸರ್ ಅವ್ರನ್ನೂ ಬಿಟ್ಟಿಲ್ಲ, ಮುನಿಯಪ್ಪನ ಬಿಟ್ಟಿಲ್ಲ, ಮುನ್ಸ್ವಾಮಿ ಬಿಟ್ಟಿಲ್ಲ, ಅವ್ರನ್ನೂ ಒಳಗೇನೂ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ನಾವು ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಇಲ್ಲೇ ಬಂದರು. ಇಲ್ಲ ಎಲ್ಲ MP ಅದೇ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ಅವ್ರವ್ರು ಎಷ್ಟೆಷ್ಟು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದಾರೆ ಅದು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಕೊನೆಗೆ ಈ ಹಂತಕ್ಕೆ ಬಂದಿದೆ. ಹಾಂ, ಸೊ ವಿ ಹ್ಯಾವ್ ಗಾಟ್ ಅ ಸೊಲ್ಯೂಷನ್. ವೆದರ್ ನಾನು ಒಬ್ಬನೇ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಹಳೆ MP ಮಾಡಿಲ್ಲ ಅಂತೆಲ್ಲ ಹೇಳ್ತಲ್ಲ ನಾನು. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಮಾಡಿ ಈ ಹಂತಕ್ಕೆ ಬಂದಿದೆ. ಸೊ ಬಿ ಹ್ಯಾಪಿ ವಿತ್ ವಾಟ್ ಎವರ್ ದಿಸ್ ಒನ್ ರಿಸಲ್ಟ್ ಈಸ್ ಕಮಿಂಗ್. ರಿಗಾರ್ಡಿಂಗ್ ಯಾರ್ ದಿಸ್ ಒನ್ ಐ ಹ್ಯಾವ್ ಟೋಲ್ಡ್ ದೆಮ್ ಟು ಇನ್ಕ್ಲೂಡ್ ಆಲ್ MP ಟೋಲ್ಡ್ ನೋಡೋಣ ಮಾಡೋಣ. ಇದೇ ಹೇಳಿದ್ರು ಸರ್ ನಮಗೆ. ಮುನಿಯಪ್ಪನ ಹಂಗೆ ಹೇಳಿದ್ರು, ಮುನ್ಸ್ವಾಮಿ ಆಯ್ತು. ಇವಾಗ ನಾನು ಇನ್ನೇನು ಹೇಳ್ಬೇಕು ಹೇಳಿ? ಹೇಳಿಲ್ಲ ಸರ್. ಸರ್ ಎಲ್ಲ ಹಿಂಗೆ ಮಾಡಿ ಸರ್. ನೀವು ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತೀರಾ, ನಮ್ಗೆ ಸಂತೋಷ. ಅದೇನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ಫುಲ್ಲಾಂಗ್ ಆಗ್ಬಿಟ್ಟು ಸತ್ತೋದ್ಮೇಲೆ ಏನು ಸರ್ವಿಸ್ ಆಗ್ತದೆ, ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ, ಆದಷ್ಟು ಬೇಗ ಮಾಡ್ಕೊಡಿ ಸರ್ ಅಂತ. ನೀವೇ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಬೇಕು ಸರ್. 2 months ಅಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ಮೇಲೆ ಇನ್ನು ಮತ್ತೆ ನೀವು ಬಿಹಾರಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಎಲೆಕ್ಷನ್ ಇದೆ, ಅವ್ರಿಗೂ ಜವಾಬ್ದಾರಿ ಕೂಡ ಹೋಗಿರ್ತಾರೆ. ನಾನು ಏನೂ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಈವನ್ ದೇ ಕೆನಾಟ್ ಪಾರ್ಟಿ ಅಪ್ಲಿಕೇಶನ್ಸ್ ಅವ್ರಿಗೂ ಇರುತ್ತೆ, ಹೋಗಿರ್ತಾರೆ. ಇಲ್ಲ ನಾಳೆ ಗುಜರಾತ್ ಎಲೆಕ್ಷನ್ ಬರ್ತದೆ, ನಾಳೆ ಸಿಕ್ಕಿಂ ಎಲೆಕ್ಷನ್ ಬರ್ತದೆ, ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ನಾವು ಏನು ಮಾಡ್ಬೇಕು? ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಮಿನಿಸ್ಟ್ರು ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಅವರು. ನಾನು 3 ಜನ ಮಾತಾಡಿದಾಗ ವಿತಿನ್ 2 months ಐ ವಿಲ್ ಕಮ್ ಆ್ಯಂಡ್ ಹ್ಯಾಂಡ್ ಓವರ್ ದ ಪೊಸಿಷನ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ಸ್ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಹೌದು. தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.